கர்த்தர் நீங்கள் பிழைக்கிறதை விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் பொழப்பு கிளப்பு சரியில்லாட்டினாலும் அதில் ஒரு பிழைப்பை உண்டு பண்ணுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு துவக்கத்தை உண்டாக்குறவர் நம்முடைய கர்த்தர். மரித்து போய் நிலைமையில் கிடந்தாலும் சரி, அங்கே ஒரு புது துவக்கத்தை வானத்தை திறந்து உண்டாக்குறாராம். எனக்காகவே வானங்களை வேமாப்பா எப்போதுமே திறப்பவரே, ஓ தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே, நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவே. வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிறது கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியம் இனி மேலே வராதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியம் இனி எழும்பாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கவும் அவர் துவங்கினதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். மனிதன் எழும்பி உங்கள் துவக்கத்தை 4 திசைகளில் அடைச்சாலும் வானத்தை திறந்து அவர் துவங்கினதை அவர் தொடங்கினதை நிறைவேற்றுவார். நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும் அதை மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை, ஓ திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை. சேர்ந்து பாடுவோம். எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை பாதையிலும் மேலானதை. அப்போஸ்தலர் 14:16-17. அப்போஸ்தலர் 14:16-17. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. சென்ற காலங்களில் சேர்ந்து வாசிப்போம். அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் யாருக்கு தந்து, யாரு சொல்றா? பவுலா பேதுருவா? நல்லா பாருங்க, மேல பாருங்க. பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் வானத்திலிருந்து செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து வானத்திலிருந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தான் யார் என்பதை சாட்சியாக விளங்க பண்ணாது இருந்தது இல்லைன்றாரு. அப்போ புதிய ஏற்பாட்டில் பவுலுக்கு கூட எங்கிருந்து வந்திருக்குது ஆசீர்வாதங்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையை கொடுத்து செழிப்பு உண்டாக்குனாராம். வானத்திலிருந்து மழையை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்தாராம். வானத்திலிருந்து ஏதோ ஒன்று பண்ணி சந்தோஷத்தை கொடுத்து இவர்கள் இருதயங்களை நிரப்பி தான் யார் என்பதை சாட்சி பகிர்ந்தாராம். பாருங்க. அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு செழிப்பாக்குறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அது இந்த வார்த்தை பிடிக்குது. வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்கள், எல்லாம் சொல்லுவோம் செழிப்புள்ள காலங்கள். நம்ம சொல்கிறோம்ல, என் காலம் சரியில்லை, என் நேரம் சரியில்லை, என் டைமும் சரியில்லை அப்படின்னு எதையோ பேப்பரை பார்த்துட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல,
ஏதோ ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து ஏதோ மனுஷி எழுதுனதை வச்சு என் நேரம் சரியில்லை, என் காலம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்போ கர்த்தரை நம்புறியோ அப்போவே உனக்கு ஒரு புதிய காலத்தை நான் உண்டாக்கிட்டேன். செழிப்புள்ள காலத்தை நான் உனக்காக ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்றாரு. வறுமையின் காலங்கள் ஒளிந்து போகும்படி, தரித்திரத்தின் காலங்கள் ஒளிந்து போகும்படி, உன்னுடைய கடன் வாங்குகிற காலங்கள் ஒளிந்து போகும்படி, உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தின் காலங்கள் ஒளிந்து போகும்படி செழிப்புள்ள காலங்களை உனக்கென்று நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ எப்போ அதை நம்புறியோ அப்பொழுது அந்த காலத்துக்குள்ளே நீ பிரவேசிப்பாய். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்புள்ள காலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். எனக்காகவே பானங்களை திறப்பவரே, மேலானதை திறப்பவரே. புரியுதா? ஆமென். காலம், சூழ்நிலை, நேரம் சரியில்லைன்றீங்கல்ல, அதெல்லாம் இல்லவே இல்லை. இது என் கஷ்டத்தின் காலங்க. ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு, இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறாரு. இல்லை, அது நீங்கள் தீர்மானித்தது. நீங்கள் எப்போ கர்த்தரை முழு நிச்சயமாக நம்புறீங்களோ, என் தேவனை தவிர ஒரு மனுஷனிடத்துல நான் கையேந்த மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், தரித்திரத்தில் இருக்கிறத விரும்ப மாட்டேன், வெறுக்கிறேன்னு சொல்லி எப்பொழுதும் நீங்கள் வெறுத்து கர்த்தருக்கு நேராக கைகளை உயர்த்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதே உங்களுக்கான செழிப்பின் காலம் வானத்திலிருந்து திறக்கப்பட ஆரம்பிக்கிறது. அப்படிதானே சொல்லுது? வானத்திலிருந்து மழையை கொடுத்து அப்படிங்க, வானத்திலிருந்து மழையையும் செழிப்பான காலம், எல்லாம் சொல்லுவாங்க செழிப்பான காலங்கள். மொத்தமாக சுருக்கமாக சொல்கிறேன், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. கடன் வாங்காத காலங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கடன் வாங்கின நீங்கள் கடன் கொடுக்கிற காலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நாட்கள் ரொம்ப சமீபமாக இருக்குது. அது ரொம்ப தூரத்தில் அல்ல, அது தடவியாயில் கண்டுபிடிக்கத்தக்கதாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எப்போ வாயை திறந்து வெறுமையை வெறுத்து செழிப்பை விரும்புறியோ, பேசுறியோ, நீ பேச 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 ஒரு காலத்தை தாண்டி இன்னொரு காலத்துக்குள்ள பிரவேசித்து கொண்டிருக்கிறாய். அது செழிப்பின் காலம். ஜாதகத்தில் உனக்கு என்ன காலம் சொல்லி இருந்தாலும் ஜாதக காலத்தை மாத்துகிற பெரிய ஜாதகம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உனக்கு நல்ல எதிர்காலம் உன் பக்கத்தில் இருக்கிறது. செழிப்புள்ள காலங்கள் உன் பக்கத்தில் நிக்குது, ரொம்ப தூரத்தில் இல்ல. உன் மைண்டை மாத்து, உன் பேச்சை மாத்து, இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை மாத்து. செழிப்பேன், என் தேவனால் உயர்வேன். கர்த்தர் வானத்தை திறந்து, பொக்கிஷத்தை திறந்து, மதகை திறந்து என்னை ஆசீர்வதிப்பார். நீ எப்போ நம்புறியோ அப்பொழுது வேறு ஒரு காலத்துக்குள்ளே நீ பிரவேசித்து கொண்டிருக்கிறாய். அது செழிப்பின் காலம். அது கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிற காலம். ஒவ்வொரு நாட்களும் நல்ல நாட்கள், ஒவ்வொரு ஆண்டும் கரங்களை தட்டி எனக்காகவே பானங்களை வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். எவ்வளவு நீங்கள் கீழே கடந்தாலும் உங்கள் நாட்கள், உங்களுடைய காலங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த காலத்தை மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். வசனத்தை வாசிங்க. தானியேல் 2:21. சீக்கிரமா தானியேல் 2:21. சீக்கிரம் சீக்கிரம். அவர், சத்தமாக வாசிங்களேன். அவர், சத்தமாக வாசிங்க. அவர், சத்தமாக வாசிங்களேன். என்னங்க
இன்னும் சத்தமா, அவர் காலங்களையும் சமயங்களையும், கரங்களை தட்டி புரிஞ்சா கத்திரமயப்படுத்து, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். சமயங்கள்லாம் சூழ்நிலைகள். சொல்றீங்கல்ல, சூழ்நிலை சரியில்லை, என் நேரம் சரியில்லை, என் காலம் சரியில்லைன்றீங்கல்ல, அவருக்கு ஒரு பேர் இருக்குது, காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதை தள்ளி உங்களை மேலாக்குகிறவர். உங்களுக்கு மேல இருக்கிற பிரச்சனையை தள்ளி உங்களுக்கு அறிவை கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் எந்த காலம் கெட்ட காலம்னு சொல்றீங்களோ அந்த காலத்தை மாற்றுகிற ஒரு நபர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். பைபிள் சொல்லுது, ஒளிமயமான எதிர்காலமாக கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? காலங்களை மாற்றுகிறவர். எந்த காலம் நீங்க மோசம் நினைக்கிறீங்களோ அந்த காலத்தையும் அந்த சூழ்நிலைகளையும் அப்படியே மாற்றி, எந்த காலம் பிடிக்கலன்னு நினைச்சீங்களோ அந்த காலத்தை செழிப்புள்ள காலமாய், செல்வ வருஷமாய். பைபிள் சொல்லுது, வருஷத்தை எதங்க வருஷத்தைன்னா 2024 ஜனவரி 1 1 மணியிலிருந்து, ராத்திரி 1 மணியிலிருந்து 2024 டிசம்பர் 31 12 மணி வரைக்கும் வருஷத்தை, காலத்தை, நேரத்தை நன்மையால் முடிசூட்டி வாழ்க்கையை நெய்யாய் பொழிய செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் உங்க காலத்தை மாற்ற முடியுன்றீங்க? ஒருவேளை இந்த காலம் எப்படி வேணா இருக்கலாம், கர்த்தர் உங்கள் காலத்தை மாற்ற விரும்புகிறார். இந்த காலத்தை மாற்றி, இந்த சாப காலம், தரித்திர காலம், வறுமையின் காலம், இல்லாமையின் காலம், கடன் பிரச்சனை என்கிற காலத்தை மாற்றி ஒரு செழிப்புள்ள காலத்தை, செல்வ காலத்தை, ஐஸ்வர்யத்தின் காலத்தை, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வாழுகிற காலத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே என் காலம், என் காலம், என் காலம்னு சொல்லாதீங்க. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பும் போது அவர் காலங்களையும் உங்கள் சமயங்களையும் மாற்றுவார். யாருக்கு தெரியும், நேற்று ராத்திரி பிச்சைக்காரனா அடிமையாக கடந்தவன் நாளைக்கு காலையில் அப்படித்தான் இருப்பேன்னு நினைச்சான். ஆனால் காலையில் பார்த்தா சாரட்ல ராஜ பதவியில, ராஜ சிங்காசனத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து ராஜா ஏறி போதுற குதிரையில ஏறி ராஜாவுடைய முத்திர மோதிரத்தை அணிஞ்சுக்கிட்டு தேசத்தை வேவு பார்க்க புறப்பட்டு போனான் யோசேப்பு. ராத்திரி பிச்சைக்காரன், மறுநாள் காலையில மிகப்பெரிய கோடீஸ்வரன். யாருக்கு தெரியும் காலத்தை எப்ப கர்த்தர் மாத்துறாருன்னு? உங்க காலத்தை மாத்துறதுக்கு எவன் தூக்கத்தை கெடுக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? அவரை நம்புகிறவனை செழிக்க வைப்பதற்கு அவர் எதையும் செய்வார். காலத்தையே மாத்துவார்னா உங்க கடனை மாத்துறது, தரித்திரத்தை மாத்துறது, வியாதியை மாத்துறது, எம்மாத்திரம் எல்லாம் மாறும். பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் மாறும். பக்கத்துல சொல்லுங்க, உங்க வியாதி மாறும், பலவீனம் மாறும், நோய்கள் மாறும், தரித்திரம் மாறும், இல்லாமை மாறும், கடன் பிரச்சனை மாறும், கஷ்டம் மாறும், எல்லாம் மாறும். மொத்தத்தில் உங்க துக்கம் சந்தோஷமா, ஆனந்த களிப்பாய் மாறும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி செழிப்பான காடாய் மாறும். மாற்றுகிறவர் இயேசு. காலங்களையும் சமயங்களையும் சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியும். உங்களால முடியாது, என்னால முடியாது. என் நேரத்தை, என் காலத்தை என்னால மாற்ற முடியாது. ஆனா எனக்குன்னு ஒரு இடம் வந்துட்டா எனக்குரிய நேரத்தை அவரால் மாற்ற முடியும். ஒரு நாள் ராத்திரி முழுதும் சூரியனை நிக்க வைக்க எத்தனை பேர் ஆமென்றீங்க? யோசுவாவை ஜெயிக்க செய்வதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை மேலாக்குவதற்கு ஒரு நாள் ராத்திரி முழுதும் சூரியன் நகலாதபடி நிக்க வைக்க அவரால் முடியும். காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர். யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கலாம், இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம்.
இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கலாம். நீங்கள் வேலைக்கு நேற்று போகும்போது வேற மாதிரி இருக்கலாம். நாளைக்கு வேலைக்கு போகும்போது உங்கள் மதிப்பு வேற விதமாய் கர்த்தரால் மாற்ற முடியும். காலங்களையும் சமயங்களையும் ராஜாக்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் தள்ளி உங்களை அந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறவர். ஒரு 3 வசனம் சொல்லணும், சொன்னால் நிறைவாக முடிஞ்சிருந்தது. ஆனால் நீங்கள் பொறுப்பீங்களான்னு தெரியல. அவர் எப்படிப்பட்டவன் சொல்லிடுவா? ஒரு 10 நிமிஷம் சொல்லிடுவா அவர் எப்படிப்பட்டவர். ஏசாயா எத்தனை பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன்? 10 நிமிஷத்தில் 10 நிமிஷம் நான் எந்திரிச்சிருங்க. நீங்களே 10:15 எந்திரிச்சிருங்க. 10:15 இல்லை, 10:15 தாண்டி 1:05 1 தள்ளி நிற்கிது. 11:20 நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. சொல்லி 5 நிமிஷம் ஆச்சு. ஏசாயா 51 அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை பாருங்கள், எப்படி மாற்றுறாருன்னு பாருங்கள். பிரமிக்கு உங்களுக்கு இருதயமே படிக்கும்போது. ஏசாயா 51:3 சீக்கிரமா. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் பாலான ஸ்தனங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எதங்க? பாழாய் போய் கிடக்கிறவைகளை எப்படி ஆக்குவாராம்? ஏதேனை கரங்களை தட்டி சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். பாழா போச்சு சொல்லுவோம்ல, என் வாழ்க்கை பாழா போச்சுங்க. இவன் மூஞ்சில் என்னைக்கு முழிச்சோனோ, என்னைக்கு இவன் போய் வேலைக்கு போய் சேர்ந்தனோ, என்னைக்கு இவன் உள்ளே வந்தாலும் அன்னைக்கே வாழ்க்கை பாழா போச்சுன்னு சொல்கிறோம்ல. அப்படி பாழா போன வாழ்க்கையை பசுமையாய் மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். அடுத்த 2வது வசனம் எசேக்கியேல் 17 22 24 வரைக்கும். 22 முதல் 24 வசனம் சீக்கிரம் வாசித்து முடிச்சிடும் வேகமாக. எசேக்கியேல் 17. நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன் அதன் இளங்கிளையிலுள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற, அங்க சொல்றாரு நுனி கிளையை எடுத்து நான் நடுவேன். அதை தாண்டி நுனி கிளையில ஒரு கொழுந்து இருக்கும்ல, அந்த கொழுந்துல இலசா இருக்கு. நம்ம பாச சொல்லுவோம் நுனி கிளைன்றது வேப்பங்குலை, வேப்பம் வாது வருதுல, அந்த கிளையில வர்ற குலைகள் அதுதான் நுனி கிளை. அதை தாண்டி வேப்பம் கொழுந்துன்னு சொல்லுவோம்ல, மேலே வித்துணுக்காண்டா இருக்கும்ல, அந்த கொழுந்துகளில் அதுலேயும் எலசா இருக்கிற ஒன்றை எடுத்து அதை உயரமான ஒரு பர்வதத்தில் நாட்டுவேன். அடுத்து என்ன போட்டிருக்குது? இஸ்ரவேலே உயரமான பர்வதத்திலே அதை இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கிற அளவுக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டுவேன்றாரு. சின்னதை வச்சு மேலே இருக்கிற இத்தனுக்காண்டு கொழுந்து எடுத்து வச்சு நல்லா கரவணமாக கவனிக்கிறவங்க சொல்கிறத, ஏதோ ஒரு கிளையை எடுத்து வச்சு ஊண்டுனா வரும், எலசா இருக்கிற அந்த என்னது கொழுந்து எடுத்து வச்சா எந்த செடியும் வராது. ஆனால் நான் வர வைப்பேன்றாரு, வர வைப்பேன். இன்னொன்று ஏசாயா 6:13. இதெல்லாம் பொறுமையாக சொல்லணும், விளக்கமாக சொல்லணும். போவோம். ஏசாயா 6:13. ஆகிலும் இன்னும் 10 1 பங்கு இருக்கும், அதுவும் திரும்பவும் நிர்மூலமாக்கப்பட்டு போகும். கருவாளி மரமும் அரச மரமும் இலையேற்று போன, கவனிக்கிறீங்களா? கருவாளி மரமும் அரச மரமும் நிர்மூலமாக்கப்பட்டு இலைகள் அற்று போன பின்பு அவைகளில் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரம் பரிசுத்த வித்த. என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரிய பெரிய மரத்தை பார்க்குறீங்களப்பா, அந்த மரத்தில் இருக்கிற எல்லாம் போகட்டும், இலை போகட்டும், மரத்தில் இருக்கிற
என்ன சொல்லுது, கருவாலி மரமும் அதன் அரச மரமும் இலையற்று போன பின்பு, அதுக்கப்புறம் அது நிர்மூலமாக்கப்பட்டு போன பின்பு அடியில் கொஞ்சம் தூர் இருக்கும் பத்தியா, தூர். இந்த வேப்ப மரத்தை வெட்டி விட்டுருங்க, தூர் இருந்து என்ன பண்ணி வரும், கிளம்பி வரும். அதெல்லாம் யார் செய்கிறா தெரியுமா, கர்த்தர். நீ என்ன தான் மரத்தை வெட்டி கொலையை காலி பண்ணாலும் சின்ன தூர் இருந்தால் போதும், அதுக்குள்ளேருந்து பெரிய வேலையை நான் பார்த்துருவேன். அது எனக்கு ஒரு பெரிய வித்தாக இருக்கும்டா, அது போதும், அது வித்தை போல் பெரிய காரியங்களை செஞ்சு விட்டுன்றாரு. கவனிக்கிறீங்களா? மேலே இருக்கிற கொழுந்தை வச்சு செய்வேன்றாரு, கொலையை வச்சு செய்வேன்றாரு. இப்போ கொழுந்தும் கொலையும் எல்லாம் போய் அது நிர்மூலமாக்கப்பட்டு இலையெல்லாம் இல்லாமல் போய் வெறும் தூறு மாத்திரம் இருந்தால் போதும், நான் பெரிய காரியங்களை செய்வேன். இதை காட்டிலும் ஒன்று சொல்கிறாரு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம என்ன நினைக்க தெரியுமா, ஆண்டவர் சொன்ன மாதிரி என்கிட்ட பெரிய மரமும் இல்லை, கொலையும் இல்லை, கிளையும் இல்லை. இப்போ கொலையும் போய் கிளையும் போய் இலசா இருக்கிற அந்த எல்லாம் போய் கடைசியாக தூர் இருந்தால் போதுன்றீங்க. ஆனால் என் வாழ்க்கையை பார்த்தா தூரே இல்லாமல் என்னை வாரி விட்டாங்க, அந்த அளவுக்கு தோண்டிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஆண்டவர் அதுக்கு கீழே போடுறாரு. என்ன தெரியுமா, நீதிமானுடைய வேர். வாசிங்க வாசிங்க, நீதிமொழிகள் 12:12. அதான் என்னுடைய முக்கியமான வார்த்தை. இலைகள் உதிர்ந்து போகட்டும், கிளைகள் வெட்டப்பட்டு போகட்டும், மரங்கள் வெட்டப்பட்டு போகட்டும், மரத்தினுடைய தூர் கூட தோண்டி எடுக்கப்பட்டு போகட்டும், அதை தாண்டி கீழே கொஞ்சம் வேர் இருக்கு பத்தியா, கண்ணுக்கு தெரியாம காலால மிதிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு அடியில் கிடக்கு பத்தியா வேறு, அந்த வேறு போதும், வேற லெவலை நான் மாத்திருவேன், வேற கனி கொடுக்க வைப்பேன்றாரு. அது புரியுதா? நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அந்த நிலைமையில யாராவது இருக்கீங்களான்னு பாருங்க. பெரிய மரமாக இல்லை பாஸ்டர், கிளைகள் இல்லை, அதெல்லாம் பிடிக்கிட்டாங்க. கடைசியில் மரம் தான் மொட்டையாக நின்றுச்சு, கொஞ்சம் கொலையோடு நின்றுச்சு. இப்போ இலையும் அற்று போயிடுச்சு, மரம் தான் நின்றுச்சு, மரத்தையும் விட்டுட்டாங்க. தூர் மாதிரி தான் இருந்தேன், இப்போ தூரையும் காலி பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் தான் மக்களால் பிசாசால் உங்களை காலி பண்ண முடியும், அதுக்குள்ளே இருக்கிற வேற எவனாலையும் பிடுங்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, அந்த வேறு மாதிரி தான் நீ இருக்கிறியா, எனக்கு அது போதும். உன் வாழ்க்கை வேறு மாதிரி அடியில் கிடந்தாலும் போதும், அதை நான் தலைக்கும்படி செய்து முளைக்கும்படி செய்து மரமாக்கி காய் காய்ச்சி கனி கொடுக்க வைக்க என்னால் முடியும். நீதிமானுடைய வேர். தூர் இல்லைங்க, தூரை வெட்டிட்டாங்க, தூருக்கு கீழே இருக்கிற வேறு மாதிரி நீங்கள் கிடந்தாலும் போதும், அந்த வேற தலைக்க வச்சு கனி கொடுக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியுன்றாரு. இது எப்படி ஆண்டவரே செய்வீங்க? ஏசாயா 27:3. நானே, ஏசாயா 27:3, கர்த்தராகிய நான் எதை காப்பாற்றி, வேற கைகளை தட்டி புரிஞ்ச கர்த்தரை மேம்படுத்துங்க. வேறு அந்த நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்களா பாருங்க, பரவாயில்ல. அங்கிருந்து கூட கர்த்தர் உங்களை தூக்குறதுக்கு வல்லவராக இருக்கிறாருங்க. பாருங்க, கர்த்தராகிய நான் அந்த வேரை காப்பாற்றி அடிக்கடி வார்த்தையை அனுப்பி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்துக்கொள்வேன். இப்ப 6 சீக்கிரம். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூ பூத்து உலகத்தை தன் பலனால் நிரப்புகிற காலம். எதுல ஆரம்பிச்சோம்? உங்க காலம் சரியில்லைன்னீங்கல்ல, கர்த்தர் இங்க முடிக்கிறாரு. இன்னைக்கு உன் காலம் சரியில்லைன்றீல, உனக்கு ஒரு காலம் இருக்குது. அது என்ன தெரியுமா? உலகத்தையே உன் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற காலம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. எனக்காகவே எப்போதும் ஆளுங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சுருக்கீங்க? அது எப்படி இருப்பான் தெரியுமா? அது என்ன போட்டு, யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் அடியில் வேர் இருக்குதுன்றீங்கல்ல, அந்த வேறு
அப்படியே தண்ணியோட கலந்துருமா பாருங்க. ஏன்னா அந்த வேருக்குள்ளே யாரோ ஒருத்தர் தண்ணி பாய்ச்சுறாங்க. நான் அதை அடிக்கடி காப்பாற்றி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அது இரவும் பகலும் எதை அவ்வளோ மோசமாக இருக்கிறீங்களா, அந்த மோசமான சூழ்நிலையிலையும் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் உட்காந்து அதை ஒருத்தனும். ஏன்னா இது வரைக்கும் சேதப்படுத்திட்டாங்கல்ல, கிளை இருந்துச்சு, மரம் இருந்துச்சு, செடி இருந்துச்சு, தூர் வரைக்கும் பிடிக்கிட்டாங்க. இன்னி பிடுங்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். ஸோ என்ன ஒரு வருஷம் ஞாபகத்துக்கு வரல, எனக்கு என்ன வசனம்னா தெரில, ஆனாலும் வருது. திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட விடமாட்டார். தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவர் என்ன பண்ணுறாராம், நீ தூர் அடுத்து அது வரைக்கும் உன் கண்ணுக்கு தெரியுது. சொல்லப்போனால் அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அறுத்துட்டான். ஆனால் ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத இடத்துல உட்காந்துருக்கிறாரு. உட்காந்து அப்படியே காப்பாற்றுறாரு, தண்ணி பாய்ச்சுறாரு, அதை சேதப்படுத்தாது இப்படி பாதுகாத்து அந்த வேற மரத்தோட தண்ணியோட தண்ணி வேறு அந்த வேற மண்ணோட பற்றி பிடிக்கும்படி செய்து அது காய்ந்து போக விடாதபடி தண்ணீர் அனுப்பி மண்ணோட பற்றி பிடிக்கும்படி செய்து அதை 3 அதை பூ பூத்து காய் காய்த்து உலகத்தையே அந்த வேர் பலனால நிரப்புகிற காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்காகவே வானங்களை எப்போதுமே திறப்பவரே, தடையான பாதை எல்லாம் எளிமை. அடுத்து எல்லாம் எளிமைக்கலாம். இலைகள் உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே, கனிகளின் அறிகுறி இல்லாததா உழைப்பதே அரிது என்றனரே, என்னுள்ளே வேறாக இருப்பதினை நான் மறுபடி தளிர்த்தது காண்பித்தீரே, நீர் என்னுள் வேறாக இருப்பதினை நான் மறுபடி தளிர்த்தது காண்பித்தீரே, எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை பாதையிலும் மேலானதை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்ப சொல்றாரு, இப்போ வேர் பற்றி பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுல. இப்ப சொல்றாரு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனும் இப்படி செழிப்பான். எப்படி தெரியுமா, நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். இந்த கேதுரு எங்கெங்க இருந்துச்சு, அடியில கிடந்துச்சு. இன்னைக்கு பனைமரம் பெருசா இருக்குன்றமே, அதோட வேர் எங்க இருக்குது, அடியில கிடந்துச்சு. கேதுரு மரம் பெருசுன்னு சொல்றமே, அதோடைய வேர் அடியில கிடந்துச்சு, வெட்டப்பட்டு கிடந்துச்சு. அதை அப்படியே தண்ணீர் பாய்ச்சி காப்பாற்றி பெருசாக்கி ஆக்கி 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 லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரச் செய்தார். உலகத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரவானாக கர்த்தர் உங்களை மாற்றி விட்டார். எனக்காகவே அப்படியே பந்திக்கு ஆயத்தமாவோம், பந்திக்கு ஆயத்தமாவோம். சார் எடுத்து மேல போட்டு போய் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளைக்காக உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீ எப்படிப்பட்டவர் என்கிறது வேத புஸ்தகத்திலிருந்து பார்த்தோம். வேறு மட்டும்தான் இருக்குன்னா கூட அதை வேற லெவலில் மாற்ற நீங்கள்
எவ்வளோ வல்லவருங்கிறது புரிகிறது ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்புகிறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு உத்தரவாதமாக இருக்குது ஆண்டவரே. கர்த்தர் நம்புகிறவனும் செழிப்பான் என்கிற சொல்ல வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நீ எப்படியெல்லாம் வேலை செய்கிறேன் என்பதை புரிகிறது ஆண்டவரே. முழு நிச்சயமாக நம்புகிற ஒவ்வொருவரையும் செழிப்பாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பிழைத்திருக்கிறது எப்படியோ செழித்திருக்கிறதும் அப்படியே நீங்கள் விரும்புகிறீங்க. நாங்கள் அதை விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்தி எடுத்துக்கொள்கிறோம். இயேசு நாமத்தை வந்திருக்க ஒருவரை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த பந்தி ஆசீர்வதிங்க, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.